ப்ரீ-நீட் கொஷின் கோட் 60 பயாலஜி. இந்த கொஷின் பார்க்கலாம். 92 கொஷின் நம்பர் 92. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கார்டேட்ஸ்? இதில் வந்து எந்த கேரக்டரிஸ்டிக் வந்து கார்டேட்ஸுக்கு வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்சன்ஸ் ஆஃப் கில்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் கில்ஸ் தான் இருக்கும் கார்டேட்ஸ்க்கு. இவங்க வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். கில்ஸ்னால் என்னென்னா அந்த ரெஸ்பிரேஷனுக்கு அந்த ட்ரக்கியா வண்டை இருக்கும், அதுதான் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் போஸ்ட் சேனல் பார்ட்னா வால் மாதிரி இருக்கும். அது இப்போ மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வால் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட்னா வந்து அந்த முதுகு தண்டுன்னு சொல்லுவாங்க. நோட்டோகார்ட்னா அந்த வெர்டபிரே இருக்குல்ல, அதுதான் நோட்டோகார்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நோட்டோகார்டு தான் வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நோட்டோகார்டாக இருக்கும். எம்ப்ரியோ ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அது வந்து வெர்டபிரேவாக மாறிடும். ஒரு சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து நோட்டோகார்டாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல்னால் பின்னாடி இருக்கிறது, ஓகேவா. வென்ட்ரல்னால் முன்னாடி இருக்கிறது. இதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது போஸ்ட் ஆனல் பார்ட்டில் வந்து கார்டேட்ஸுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹியூமன்ஸுக்கு அது இல்லை. ஹியூமன்ஸுக்கு வந்து அது இருக்காது. அவங்களுக்கு எப்போ இருக்குன்னா வந்து அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். எம்ப்ரியோ ஸ்டேஜில் வந்து இந்த கில்ஸும் ஹியூமன்ஸுக்கு இருக்காது. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து எம்ப்ரியோ முடிச்சக்கப்புறம் கூட இது லைஃப் லாங் அது கூடியே இருக்கும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு. ஆனால் இந்த கில்ஸு இந்த போஸ்ட் ஆனல் பார்ட்லாம் ஒரு சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்தது வந்து இருக்காது. அதனால் நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இப்போ நம்ம வந்து கார்டேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு கார்டேட்ஸ்னால் என்னென்னு தெரியாது. அதனால் கார்டேட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கார்டேட்ஸ்லாம் வந்து அனிமல் லிவிங் திங்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் அனிமல் கிங்டமில் ஃபைலம் கிளாஸிஃபிகேஷன்ஸில் கார்டேட்ஸ்னு ஒரு ஃபைலம் இருக்கும். டோட்டலாக 11 அனிமல் கிங்டமில் 11 ஃபைலம்ஸ் இருக்கும். அதில் கார்டேட்ஸ்னு ஒரு கிளாஸிஃபிகேஷனில் இது வரும். இதில் கார்டேட்ஸில் தான் வந்து ஹியூமன்ஸ்லாம் வருவாங்க, ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், கிங்டம்லேருந்து ஸ்பீஷியஸ் வரையும். ஃபஸ்ட்டு கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு லிவிங் திங்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த கிங்டமில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபைலம், அதுக்கடுத்து கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீஷியஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹியூமனோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். கிங்டம் வந்து அனிமல்ஸ் ஹியூமனுக்கு, ஃபைலம் வந்து கார்டேட்ஸு, கிளாஸ் மேமல்ஸு, ஆர்டர் ப்ரைமேட்ஸு, ஃபேமிலி ஹோமினிட்ஸு, ஜீனஸ் வந்து ஹோமோ, லாஸ்ட்டு ஸ்பீஷியஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். இது வந்து ஹியூமனோட கிளாஸிஃபிகேஷன். இந்த மாதிரி எல்லா லிவிங் திங்ஸுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கிங்டம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க, அதுக்கடுத்து ஃபைலம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த கிங்டமில் அனிமல் கிங்டம் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. கிங்டமில் மொத்தம் 5 கிங்டம் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அனிமல் கிங்டம் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 5 கிங்டம்ஸ் மட்டும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் வந்து செல் டைப் வச்சு டோட்டலாக 5 ஆர்கானிசம்ஸ் 5 கிங்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் மொனேரானா ப்ரோகேரியாட்டிக்ன்றாங்க. மீதி எல்லாமே யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசமுக்கு ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு எவ்வளோ நிறைய செல்ஸ் இருக்குல்ல உடம்பு ஃபுல்லாக, அந்த மாதிரி இருக்காது. ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும், அது ஒரு ஆர்கானிசம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாக்டீரியா, ஆர்கேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூகேரியாட்டிக்னால் வந்து இந்த புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இது வந்து ஒரே செல்லு தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் மல்டி செல்லுலார் இருக்கும் புரோட்டிஸ்டாக்கு. ஆனால் இது எப்படி யூகேரியட்டில் வந்ததுன்னா, அந்த செல்லுக்கு வந்து செல்லு உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இந்த செல்லு ப்ரோகேரியாட்டிக் இருக்க செல் கம்பேர் பண்ணுறத விட யூகேரியாட்ஸுக்கு வந்து அந்த செல்லுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி
இந்த செல்லு இந்த யூகேரியாட்டிக் செல்லு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்வால் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். நான் செல்லுலோசிக் பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட். இது வந்து நான் செல்லுலோசிக் ஆல் ஆனது, பாலிசாக்கரைடும் அமினோ ஆசிடாலையும் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரோட்டிஸ்டாவில் வந்து செல்வால் வந்து ஒரு சில இதுக்கெலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம். ப்ரெசென்ட் இன் சம்னா நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்கைக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் வித்தவுட் செல்லுலோஸ். பிளான்டேக்கு மட்டும்தான் செல்லுலோஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? செல்லுலோஸ்னால் அந்த செல்வால் எதில் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா செல்லுலோஸ். பிளான்ஸுக்கு வந்து செல்லுலோஸில் ஆனது. அனிமல்ஸுக்கு வந்து செல்வாலே கிடையாது, ஆப்சென்ட். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மெம்பரேன். மொனேராக்கு வந்து ஆப்சென்ட்டு. நான் சொன்ன ப்ரோகேரியாட்ஸுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொன்னேன், அதனால் ஆப்சென்ட். மீதி எல்லாத்துக்குமே யூகேரியாட்ஸ் எல்லாத்துக்குமே நியூக்ளியஸ் இருக்கும், அதனால் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன். மொனேராக்கு வந்து செல்லுலார், அதாவது ஒரு செல் இருக்கிறதால செல்லுலார். புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார், அந்த செல்லுலார் லெவலில் தான் இருக்கும். ஒரு சிலது தான் மல்டி செல்லுலார் இருக்கும், அதனால் செல்லுலார். ஃபங்கை வந்து மல்டி செல்லுலார், கொஞ்சம் செல்ஸு நிறைய செல்ஸு வச்சு ஒரு ஆர்கனிசம் இருக்கும். அதுக்கடுத்து லூஸ் டிஷ்யூ, கொஞ்சம் டிஷ்யூ லெவலில் வரும், லூஸ் டிஷ்யூ மாதிரி. அதுக்கடுத்து பிளான்டேக்கு வந்து டிஷ்யூ அண்ட் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அனிமல்ஸ்க்கு வந்து டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்னால் இப்போ ஹியூமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எப்படின்னா ஒரு நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். எப்படி திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஆட்டோட்ரோஃபிக்குன்னு கொடுப்பாங்க. எட்ரோட்ரோஃபிக் இந்த மாதிரி ஷஃபிள் ஆகி மாறி மாறி வரும். பிளான்ஸுக்கு வந்து ஆட்டோட்ரோஃபிக், இதை நீங்கள் மறக்காதீங்க. ஃபோட்டோசிந்தட்டிக். ஆட்டோட்ரோஃபிக்கில் 2 டைப் இருக்கும், கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னால் என்னென்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி அது ஃபுட்டை கன்சியூம் பண்ணிக்கும். சன்லைட்டை வச்சு அதுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து அதுக்கு சன்லைட்டை வச்சு உயிர் வாழ்கிறது தான் ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகேங்களா? கீமோசிந்தட்டிக்னால் வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி அது எனர்ஜி எடுத்துக்கும். அது எங்கே நடக்கும்னா வந்து கீமோசிந்தட்டிக் டீப்பு ஓஷன்ஸில் வந்து சன்லைட்டே படாது, அந்த மாதிரி இடத்துல வந்து கெமிக்கலை, அங்கே கீழே இருக்க கெமிக்கலை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான குளுக்கோஸை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு எட்ரோட்ரோஃபிக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து எட்ரோட்ரோஃபிக் தான். எட்ரோட்ரோஃபிக்னால் வந்து இந்த ஆட்டோட்ரோஃபிக்னால் செல்ஃபாக அதுவே நியூட்ரிஷன் எடுத்துக்கும். எட்ரோட்ரோஃபிக்னால் வந்து மற்ற ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்ஸ் வந்து மற்ற ஆர்கானிசம்ஸ்னால் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் ஒரு ஆர்கானிசம், அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு தானே நம்ம உயிர் வாழ்கிறோம். அதனால் எட்ரோட்ரோஃபிக் அது உள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஆலோசோயிக்னால் வந்து இன்ஜஸ்ட் ஃபுட்டு, நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்றோம்ல வாய் வழியாக, அது வந்து ஆலோசோயிக். சாப்ரோஃபிட்டிக்னால் வந்து இப்போது செடி வந்து கீழே வேஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, மண்ணில் இருக்குன்னா அது அங்கே இருக்க ஆர்கானிசம்ஸ்லாம் அந்த செடியை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதை சிம்பிளாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக மாற்றிட்டு அதை கன்சியூம் பண்ணுறது தான் வந்து சாப்ரோஃபிட்டிக். அதுக்கடுத்து பேராசிட்டிக்னு இருக்கும். பேராசிட்டிக்னால் என்னென்னா ஆர்கானிசத்தில் அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு, சின்ன ஆர்கானிசம் வந்து ஆர்கானிசத்தோடு ஒட்டிட்டு அதை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்றது தான் பேராசிட்டிக். உறிஞ்சி எடுக்கிறது, அது செல்லு லேயர்லேயே அப்படியே உறிஞ்சி எடுத்துரும், அதுதான் பேராசிட்டிக். இப்போ மொனேராவில் வந்து ஆட்டோட்ரோஃபிக்கில் கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் கன்சியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் எட்ரோட்ரோஃபிக்கில் சாப்ரோஃபிட்டிக், பேராசிட்டிக் நடக்கும். புரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ரோஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக் மட்டும்தான் அண்ட் எட்ரோட்ரோஃபிக் இருக்கும். ஃபங்கையில் எட்ரோட்ரோஃபிக், சாப்ரோஃபிட்டிக் அண்ட் பேராசிட்டிக். பிளான்டேயில் ஆட்டோட்ரோஃபிக் மட்டும்தான், ஃபோட்டோசிந்தட்டிக். அனிமலியாவில் எட்ரோட்ரோஃபிக் மட்டும்தான், ஆலோசோயிக் அண்ட் சாப்ரோஃபிட்டிக். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிளான்டேவும் அனிமலியாவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இது 3 மட்டும்தான் கொஞ்சம். இது வந்து ஃபங்கை வந்து வெறும் எட்ரோட்ரோஃபிக் தான், பேராசிட்டிக் அண்ட் சாப்ரோஃபிட்டிக் அண்ட் பேராசிட்டிக். இது 2 மட்டும்தான் எட்ரோட்ரோஃபிக்கும் ஆட்டோட்ரோஃபிக்கும் கலந்துருக்கு. அதில் புரோட்டிஸ்டா மட்டும்தான் ஃபோட்டோசிந்தட்டிக்.
மீதி இந்த மொனிரா மட்டும்தான் மொனிரா மட்டும்தான் கீமோ சிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ரெண்டுமே இருக்குது. அதுக்கடுத்து ஹெட்ரோட்ரோஃபிக் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம அனிமல் கிளாஸ் அந்த கிங்டம் பார்த்தாச்சு. கிங்டம் ஃபஸ்ட்டு ஒன்று கிங்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைலம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அனிமல் கிங்டம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த மொத்தம் 5 இருக்குது. இதில் அனிமலோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் ஃபைலமில் பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா. ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பிரிக்கிறாங்க. செல்லுலார் லெவலில் ஒரே ஒரு ஃபைலம் பிரிக்கிறாங்க, போரிஃபேரா. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டமில் மீதி இருக்க டோட்டலாக 11 ஃபைலம்ஸ் இருக்கும் கிங்டம் அனிமேலியாவில். ஒன்று வந்து செல்லுலார் லெவலில் ஒன்று வந்துடும். மீதி டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் லெவலில் மீதி 10 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வந்து சிமெட்ரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த டிஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல்லுலார் வந்து ஏசிமெட்ரிக்கல்னால் வந்து அதை டிவைட் பண்ணால் ஈக்குவல் ஆஃபேயாக இருக்காது, அதுதான் வந்து ஏசிமெட்ரிக்கல். இதுவே ரேடியல் சிமெட்ரிக்னா இப்போது ஒரு ஆர்கனைசேஷத்தோட சென்ட்ரல் ஆக்சிஸில் நம்ம எந்த சைடு வந்து பிளேனு போட்டாக்கட்டும் அது 2 ஈக்குவல் ஆஃப்ஸாக பிரிகிறது தான் ரேடியல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரினா ஒரு ஆர்கனைசேஷத்தோட ஒன் சைட் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஸில் மட்டும்தான் பிளேன் போட முடியும். இப்போ ஹியூமன்ஸுக்கு வந்து நம்ம சென்டராக நம்ம கோடு போட்டால் தான் 2 சைடாக லெஃப்ட்டும் ரைட்டும் ஐடென்டிக்கலாக இருக்கும். இதுவே நீங்கள் ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைடு நீங்கள் பிளேன் போட்டாலும் அது 2 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ரேடியலும் பைலேட்டரலும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரேடியலில் சீலன்ட்ரேட்டா கிளினோஃபரா 2 ஃபைலம் பிரிச்சிருக்காங்க. மீதி பைலேட்டரலில் பார்த்தீங்கன்னா பிளாட்டியல் மின்தஸ், அஸ்கல் மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, எமிகார்டேட்டா, கார்டேட்டா இத்தனை ஃபைலம் பிரிச்சிருக்காங்க. ரேடியலில் 2 ஃபைலமும், பைலேட்டரில் பிளாட்டியல் மின்தஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபைலம் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாடி கேவிட்டி வச்சு ஃபர்தராக பிரிப்பாங்க. பாடி கேவிட்டி ஆர் சீலம். சீலம்னா என்னென்னா ஒரு செல்லுக்கு வந்து நான் அதை உங்களுக்கு டயக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீலம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு என்சிஆர்டி புக்கில் பார்த்து நம்ம டேரெக்டாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சீலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா டைப்ளோபிளாஸ்டிக், ட்ரைப்ளோபிளாஸ்டிக்னா என்னென்னு பார்த்துக்கலாம். டைப்ளோபிளாஸ்டிக்னால் வந்து இதுதான் வந்து இப்போ இதுதான் ஒரு ஆர்கனிசம்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டயக்ராமு. என்னால் பாயிண்டர் போட்டு காட்ட முடியல. இந்த ஏ டயக்ராம் பாருங்கள். ஏ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க செல்ஸ்லாம் வந்து எண்டோடம், அதுக்கு அவுட்டர் லேயர் வந்து எக்டோடம், சென்டரில் வந்து மீசோக்ளியான் இருக்குது. அது வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர். மீசோக்ளியா இஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் தி எக்டோடம். அது வந்து செல்லு வந்து அது உள்ள செல்லு இருக்காது. ஓகேங்களா. அது வந்து அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த டைப்ளோபிளாஸ்டிக்கு. ட்ரைப்ளோபிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எண்டோடம் இருக்குது, அவுட்டரில் எக்டோடம் இருக்குது, சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா மீசோடம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 லேயர் வச்ச செல்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ட்ரைப்ளோபிளாஸ்டிக். ஓகேங்களா. இந்த ட்ரைப்ளோபிளாஸ்டிக்னாலே வந்து சீலம் கேட்டகரியில் வந்துடும். சீலமில் மொத்தம் 3 இருக்குது. சீலோமேட், ஏசீலோமேட், சீடோசீலோமேட். இங்கே நம்ம பிளெயினாக பார்த்தோம்ல, இந்த மாதிரி மீசோடம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இது வந்து ஏசீலோமேட்டுன்னு சொல்லுவாங்க. சீலமே இல்லைன்னு அர்த்தம் இதில். இங்கே பாருங்கள், இந்த சி டயக்ராம் பார்த்தீங்கன்னா சீலமே கிடையாது. இதுவே சீலம் இருந்ததுன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த மீசோடம் லேயரில் ஒரு கேவிட்டி மாதிரி ஆலோ ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சீலம். சூடோசீலம்னா அது வந்து மீசோடம் லேயர்னால வந்திருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே சர்க்கிளாக இருக்கா. மீசோடம் லேயர் சர்க்கிளாக இருக்குது. சர்க்கிளாக இருக்கிறது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை படித்து சொல்கிறேன், அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும். Presence or absence of a cavity between the body wall and the gut wall is very important in classification. The body cavity which is lined by mesoderm is called coelom. Animals possessing coelom are called coelomates. Example: annelids, molluscs, arthropods, echinoderms, hemichordata,
and chordates. In some animals, the body cavity is not lined by mesoderm. Instead, the mesoderm is present as scattered pouches. இந்த மீசோடம் வந்து scattered pouches மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, scattered pouches in between the ectoderm and endoderm. Such a body cavity is called a pseudocoelom, and the animals possessing them are called pseudocoelomates. Example, Ascalminthus. The animals in which the body cavity is absent are called acoelomates. Example, Platyhelminthes. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சீலம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த சீலத்தை வச்சு பிரிச்சுருக்காங்க. ரேடியல்லாம் வந்து ஏசிலமேட். ஓகேங்களா? பைலேட்ரலில் வந்து ரேடியலில் ஏசிலமேட்டில் 2 ஃபைலம் இருக்குது. அது முன்னாடியே பிரிச்சுட்டாங்க, அதனால் இது பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த பைலேட்ரலில் பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஏசிலமேட் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ், சீடோசிலமேட் வந்து அஸ்கல்மின்தஸ், நெக்ஸ்ட்டு சீலமேட் வந்து அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கஸ், எக்கினோடெர்மேட்டா, எமிகார்டிட்டா, கார்டேட்டா. ஓகேங்களா? இது நீங்கள் ஒன்றா ஃபைலம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது என்னென்ன ஃபைலம், என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு இன்னும் இந்த ஃபைலத்தோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முக்கியமான என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம சிமெண்ட்ரி சொல்லியாச்சு, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியாச்சு, சீலம் சொல்லியாச்சு, செக்மெண்டேஷன் சொல்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்ல, சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்ல, அதுக்குள்ளே இருக்க டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் சொல்ல, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்லாம் வேறு சொல்லலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். செக்மெண்டேஷன்னா வந்து சீரியல் ரெப்படேஷன் ஆஃப் சம் ஆர்கன்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் வந்து இப்போது நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து செக்மெண்டேஷன் ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் வந்து நிறைய இடத்துல செக்மெண்டேஷன் இருக்கும். இப்போ வெர்டெப்ரே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது லைனாக சீரியல் நம்பர் ஆஃப் ரெப்படேஷன்ஸ் இருக்கும். அதை நான் வந்து காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கோடாக லைனாக அப்படியே சீரியல் நம்பர் ஆஃப் ரெப்படேஷன்ஸ் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்குல்ல, இதுதான் வந்து செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்கள். In some animals, the body is externally and internally divided into segments with a serial repetition of at least some organs. At least some organs, ஏதாவது கொஞ்சம் ஆர்கன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in earthworm, the body shows this pattern called metameric segmentation and the phenomenon is known as metamerism. அந்த மாதிரி மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் சொல்கிறாங்க இந்த எர்த்வார்மில். அந்த மாதிரி சீரியல் ரெப்படேஷன் மாதிரி அந்த மாதிரி வர்றது வந்து மெட்டாமெரிசம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த செக்மெண்டேஷனை வச்சு போட்டிருக்காங்க. அதில் வந்து எப்படி என்னென்ன இதுக்கெலாம் செக்மெண்டேஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். செக்மெண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆப்சண்ட் இருக்குது. அனலிடாக்கு வந்து ப்ரெசண்ட்டுன்னு இருக்குது. ஆர்த்ரோப்ரோடாக்கும் ப்ரெசண்ட் இருக்குது. இந்த அனலிடான்றது வந்து எர்த்வார்மில் வரும். இங்கே பாருங்கள், இதோட டிஸ்டிங் ஃபீச்சர்ஸே பாடி செக்மெண்டேஷன் லைக் ரிங்ஸு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனலிடா தான் எர்த்வார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உள்ள ஒரு ஆர்கனிசம் வந்து எர்த்வார்ம். இதுக்குள்ளே அனலிடா ஃபைலம்லாம் நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எர்த்வார்ம். இந்த மாதிரி எல்லா ஆர்கனிசமும் இந்த மாதிரி செக்மெண்டேஷனோட தான் இருக்கும். ஆர்த்ரோபோடாக்கும் செக்மெண்டேஷன் இருக்குது. ஆர்த்ரோபோடானா வந்து இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸில் வந்து எக்ஸோஸ்கெலட்டான் ஆர் கியூட்டிக்கல் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ்ன்னு இருக்குது. எக்ஸோஸ்கெலட்டான் ஆஃப் கியூட்டிக்கல்னால் அவுட்டர் லேயரில் வந்து ஸ்கெலட்டன் மாதிரி அதுவே ஃபார்ம் ஆகி கியூட்டிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்றாங்க. ஓகேங்களா? அது வந்து இன்செக்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஜாயிண்டட் அப்பண்டேஜஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இந்த 2க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எமிகார்டேட்டாக்கும் ப்ரெசென்ட் ஆகலை, கார்டேட்டாவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். கார்டேட்டாலாம் வந்து ஹியூமன்ஸு அந்த நம்ம பார்க்குற அனிமல்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு அதெல்லாம் வந்து கார்டேட்டாவில் வந்துடும். வெர்டெப்ரேட்ஸ்லாம் வந்து கார்டேட்டாவில் வந்துடும். ஆனால் எல்லா வெர்டெப்ரேட்ஸும் வந்து கார்டேட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? கார்டேட்டானா வந்து நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் கார்டேட்டான்னுவாங்க. அதுதான் முதுகு தண்டு இருக்கும்ல, அது வந்து கார்டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
அந்த நோட்டோ கார்டில் வந்து செக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து செல்லுலார் லெவல்லலாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்காது. ஏன்னா ஆர்கன் லெவலில் தானே வரும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம். ஆர்கன் சிஸ்டம் லெவலில் தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் வரும். அதை வச்சு நீங்கள் பொரிஃபேராக ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். அந்த செல்லுலேயே அதை அப்போ எப்படி அது டைஜஷன் பண்ணுதுன்னா செல்லுலேயே அப்படியே எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சீலண்டரில் இன்கம்ப்ளீட்னு இருக்கு பாருங்கள். இன்கம்ப்ளீட் இது வந்து இன்கம்ப்ளீட்னா என்னென்னா சிங்கிள் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு. இப்போ மவுத் வழியாகவே அது ஃபுட் இன்ஜெஸ்ட் பண்ணும், அது எக்ஸ்க்ரீட் பண்ணுறதும் வந்து மவுத் வழியாகவே இருக்கும். அதுதான் வந்து இன்கம்ப்ளீட். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்கலிமின்தஸ்லேருந்து கம்ப்ளீட்னு இருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டுனா இன்னல் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு தனியாக இருக்கும், டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனி ஓப்பன் இருக்கும். அதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால் வந்து பிளட்டை வந்து பிளட் சர்க்குலேஷன் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட்டு சர்க்குலேட் ஆகி எல்லா செல்ஸுக்கும் போகுதுல, அதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். செல்லுக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்காது. ஏன்னா அதுவே செல்லுலார் லெவலில் தான் இருக்குது, அது கண்டிப்பாக இருக்காது, ஆப்சண்ட்டு. அதுக்கடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஆப்சண்ட்டு, சீலண்ட்ரேட்டாக்கும் ஆப்சண்ட்டு, க்ரீனோஃபராக்கும் ஆப்சண்ட்டு, பிளாட்டியல் மின்தஸ்க்கும் ஆப்சண்ட்டு, ஆஸ்கலமின்தஸ்க்கும் ஆப்சண்ட்டு. இதெல்லாம் இப்போ எப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே நடக்கும்னா செல்லுலார் லெவல்லே ரெஸ்பிரேஷன் நடந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அனலிடாலேருந்து ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். இந்த இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்னா அனலிடாலேருந்து சீலோமீட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது நீங்கள் பார்த்து சீலோமீட் இருக்குதுன்னா அப்போ வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் கம்பல்சரி இருக்கும்ன்ட்டு நீங்கள் வச்சுக்கணும். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே வந்து 2 டைப் இருக்கும். ஓப்பன் டைப்புன்னு ஒன்று இருக்கும், க்ளோஸ்டு டைப்புன்னு இருக்கும். ஓப்பன் டைப்னால் வந்து அந்த பம்பாகிற அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து டேரெக்டாக வந்து அந்த டியூப் வழியாக போகாது. அந்த பிளட்டு டேரெக்டாக வந்து செல்ஸ் வழியாகவே அப்படியே செல்ஸுக்கு அப்படியே டேரெக்டாக போயிடும். அது வந்து ஓப்பன் டைப்பு. க்ளோஸ்டு டைப்னால் வந்து ஹியூமன்ஸுக்கு எப்படி தனித்தனியாக டியூப் மாதிரி போகுது, ஹார்ட்லேருந்து தனித்தனியாக டியூப் மாதிரி போகுதுல்ல, அதுதான் வந்து க்ளோஸ்டு டைப். இது உள்ள சப்டிவிஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சீலமேட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதுக்கு ஆப்சண்ட்டு எதுலேருந்து ப்ரெசென்ட் ஆகுதுன்னா சீலமேட்லேயே இதுக்கு ஆப்சண்ட்டுன்னு வருதுங்க பாருங்கள். அனலிடாக்கு ஆப்சண்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அனலிடா தான் என்னன்னு சொன்னேன்னா எர்த்வார்ம் மாதிரி இருக்க ஆர்கனிசம்ஸ்லாம் சொன்னேன், அதுக்கு வந்து ஆப்சண்ட்டு. அதை நீங்கள் எர்த்வார்ம் மாதிரி இருக்க ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்காதுன்னு நீங்களே கொஞ்சம் அதை படித்து உள்ளே போய் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு இருக்க ஆர்த்ரோபோடாலேருந்து ப்ரெசன்ட் இருக்கு பாருங்கள். ப்ரெசன்ட் இருக்குன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்குன்னு தனியாக இருக்கும். அதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரெசன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொரிஃபேராக்கு வந்து பாடி வித் போர்ஸ் அண்ட் கெனால்ஸ் இன் வால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பாடி வித் போர்ஸ்னால் அந்த ஆர்கனிசம்ஸ்குள்ள இருக்க பாடி வந்து அப்படியே ஓட்டையாக இருக்கும், சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் கெனால்ஸ் இன் வால்ஸ்னால் ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து அந்த வாட்டர் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கெனால் மாதிரி இருக்கும். நான் அது இமேஜ் காட்டுறேன். என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் நான் எடுக்கிறேன். என்சிஆர்டி புக்கே நான் காட்டுறேன். இதுதான் போரிஃபேரா பாருங்க. போர்ஸு டாட்டாக இருக்குல்ல, போர்ஸு. அதுக்கடுத்தது இந்த கெனால்ஸ். போர்ஸ்லாம் இது டாட்டாக உள்ளே போயிட்டு கெனால்ஸ் வந்து பெருசாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து கெனால்ஸ். அது வழியாக வாட்டர்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள். இதை நான் படிக்கிறேன். மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஆர் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். இதெல்லாம் வந்து காமன்லி ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஜெனரலி மெரைன் அண்ட் மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ்.
These are primitive multicellular animals and have cellular level of organization. Sponges have a water transport or canal system. Water enters through minute pores in the body wall into a central cavity, spongocoel, from where it goes out through the osculum. This pathway of water transport is helpful in food gathering, respiratory exchange, and removal of waste. Cyanocytes or collar cells line the spongocoel and the canals. Digestion is intracellular. The body is supported by a skeleton made up of spicules or spongin fibers. Sexes are not separate, that is, eggs and sperms are produced by the same individual. The sexes are separate இருக்குல்ல, sexes are separateனா மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்காது. ஒரு ஆர்கானிசமே எக்கையும் ஸ்பெர்மோ ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எர்மாஃப்ரோடைட்டுன்னு சொல்கிறாங்க. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்னா எர்மாஃப்ரோடைட். Sponges reproduce asexually, அதுதான் asexually reproduction சொல்லுவாங்க, by fragmentation, and sexually by formation of gametes. Sexually by formation of gametesன்னு சொல்கிறாங்களா, இது வந்து தனியாக ஒரு ஆர்கானிசம் வந்து ரெண்டுமே இருக்கும். எக் செல்ஸும் இருக்கும், ஸ்பெர்ம் செல்ஸும் இருக்கும். அது ரெண்டுமே செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல்னால் வந்து பேபி வந்து பேரண்ட்டோட ஆர்கனைசத்துக்குள்ளேயே இருக்கும், அதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். அண்டு டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்னா பேபி பிறந்தவுடனே டெவலப்மெண்ட் வந்து இப்போ லார்வா எக்ஸாம்பிளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து லார்வா ஸ்டேஜ்லேருந்து பட்டர்ஃப்ளை ஆகுதுல்ல, அதுதான் வந்து டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. டேரக்ட் ஸ்டேஜ்னால் வந்து இப்போ நம்ம பிறந்துடுறோம்ல, ஒரு பேபி வந்து பிறகுதுன்னா அது டேரெக்டாக பேபியாகவே வந்து பிறந்ததில்ல, அது வந்து டேரக்ட் டெவலப்மெண்ட். அவங்க லார்வல் ஸ்டேஜ் விச் இஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி அடல்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம். இதில் பார்த்தாச்சு, இந்த டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. பாடி வித் போஸ் அண்ட் கேனல்ஸ் இன் வால்ஸு. நெக்ஸ்ட்டு சீலன்டெராக்கு வந்து ஸ்னிடோபிளாஸ்ட் ப்ரெசென்ட். ஸ்னிடோபிளாஸ்ட்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். அப்படியே ஸ்னிடோபிளாஸ்ட்டை பார்த்துட்டு இதோட எல்லா டெஃபினேஷனையும் சொல்லிடுறேன். They are aquatic, mostly marine, sessile or free swimming, radially symmetrical animals. The name Cnidaria is derived from the cnidoblasts or cnidocytes, which contain the stinging capsule or nematocytes present on the tentacles and the body. இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே, அதுதான் வந்து ஸ்னிடோ present on the which contain the stinging capsules or nematocytes. ஸ்டிங்கிங் கேப்சியூல்னால் இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஸ்டிங்கிங் கேப்சியூல். அண்ட் நெமட்டோசைட்ஸ் அதுவே வெளியே த்ரெட்டு மாதிரி போகும். அது போயிட்டு ஸ்னிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் ஆன்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் தி கேப்சர் ஆஃப் ப்ரே. த்ரெட்டு மாதிரி இருக்கிறது வந்து அது ப்ரேயை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Cnidarians exhibit tissue level of organization and are diploblastic. They have a central gastrovascular cavity with a single opening mouth on hypostome. Digestion is extracellular and intracellular. Some of the Cnidarians, example corals, have a skeleton composed of calcium carbonate. Cnidarians exhibit two basic body forms called polyp and medusa. ரெண்டு பாடி ஃபார்ம் தான் இருக்கும் இந்த ஃபைலத்துக்கு. ஒன்று வந்து இந்த ஏ டைப்பில் இந்த பாலிப்புன்னு சொல்லுவாங்க, பி வந்து மெடுசா. இந்த மாதிரி ரெண்டு டைப் தான் இருக்கும். இது இங்கே பார்த்தீங்களா. The former is a celestial and a cylindrical form like Hydra, Adamsia, etc., whereas the later is umbrella shaped and free swimming like Aurelia or jellyfish. Those Cnidarians which exist in both forms exhibit alternation of generation. That is, polyps produce medusa asexually and medusa form the polyps sexually. இந்த மாதிரி பாலிப்ஸ், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பாலிப்ஸ், செகண்ட் வந்து மெடுசா. பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடுசே ஏசெக்சுவலினா பாலிப்ஸ் வந்து ஒரு பாலிப்ஸ்லேருந்து மெடுசே வந்து வந்துடும். ஏசெக்சுவலி அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகி ஒன்று வந்துடும். அண்டு மெடுசே ஃபார்ம்ஸ் தி பாலிப்ஸ் செக்ஷுவலி. மெடுசே வந்து இன்னொரு மெடுசாவும் சேர்ந்து பாலிப்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபைசேலியா, ஆடம்சியா, பெனாட்டுலா அண்டு மியாண்ட்ரினா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸ்னிடோபிளாஸ்ட்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அது ஸ்டிங்கிங் செல் விச் கண்டெயின் தி ஸ்டிங்கிங் கேப்சூல் ஆர் நெமட்டோஃபில்ஸ் present on the tentacles and the snidoblasts. அது டிஃபென்ஸ் அண்டு ஃபார் தி கேப்சர் ஆஃப் ப்ரே. டிஃபென்ஸுக்கும் ப்ரே கேப்சர் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீனோஃபரா பார்க்கலாம். டீனோஃபராவில் வந்து கோம் பிளேட்ஸ் ஃபார் லோகோமோஷன்னால் வந்து மூமெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோம் பிளேட்ஸ்னால் இதுதான். இந்த தனியாக த்ரெட்டு மாதிரி ஒன்று வருதுல்ல, அது வந்து சீப்பு மாதிரி இருக்குது தெரியுதா, அதுதான் வந்து கோம் பிளேட்ஸ். இதை வச்சு தான் வந்து மூவ் பண்ணுது இது டீனோஃபரா. இதோட இது பார்த்துடலாம், டெஃபினேஷன்ஸ், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். டீனோஃபோர்ஸ் காமன்லி நோன் as sea walnuts or comb jellies are exclusively marine, radially symmetrical diploblastic organisms with a tissue level of organization. The body bears 8 external rows of ciliated comb plates which help in locomotion. Digestion is both extracellular and intracellular. Bioluminescence, like the property of a living organism to emit light, is well marked in ctenophores. Sexes are not separate. Reproduction takes place only by sexual means. Fertilization is external with indirect development. Fertilization is external என்னன்னா வெளியே வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறது. இப்போ எக்கும் ஸ்பெர்ம் செல்லும் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபீமேல் செல்லும் வந்து மேல் செல்லும் வந்து வாட்டரில் தனியாக மிக்ஸ் ஆகிட்டு வாட்டரில் ஃபெர்டிலைஸ் ஆகிறது தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா அந்த லார்வா ஸ்டேஜ் மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து லார்வாவில் இருந்து தானே வருது, அந்த மாதிரி அதுதான் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா வந்து ஃபுல்லாக அது மதரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் ஃப்ளூரோபிராக்கியா அண்ட் கிளினோபிளானா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். இதோட டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃப்ளாட் பாடி சக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் பாடினா என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட் பாடியாக இருக்கும். டேப்வார்ம் எக்ஸாம்பிள் வந்து டேப்வார்ம், லிவர் ஃப்ளூக்கு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். தே ஹேவ் dorsoventral flattened body, hence are called flatworms. dorsoventral flattened body, hence are called flatworms. டார்சோவென்ட்ரலினா முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும். டார்சோனா பின்னாடி, வென்ட்ரல்னால் வந்து முன்னாடி, ரெண்டு சைடுமே வந்து ஃப்ளாட்டண்டாக அப்படியே சப்பையாக இருக்கிறது தான் வந்து ஃப்ளாட்வார்ம்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ளாட்வார்ம்ஸ்னு பேர் வந்திருக்கு. These are mostly endoparasites found in animals including human beings. ஹியூமன் பீயிங்ஸ்லேயே இதுக்குள்ளே ஃப்ளாட்வார்ம்ஸ்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே இருக்கும். எண்டோபாரசைட்ஸ்னு சொல்கிறாங்க. Flatworms are bilaterally symmetrical, triploblastic and acoelomate animals with organ level of organization. Hooks and suckers are present in the parasite forms. Some of them absorb nutrients from the host directly through their body surface. Specialized cells called flame cells help in osmoregulation and excretion. Sexes are not separate. Fertilization is internal and development is through many larval stages. Some members like planaria possess high regeneration capacity. Example Taenia, tapeworm, fasciola, liver fluke. இந்த ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டினா பாதியாக கட் பண்ணிட்டோன்னா அதுவே திருப்பி ரீஜெனரேட்டர் ஆகி வளர்ந்துடும். அதுதான் வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்கல்மின்தஸ். இதை அப்படியே படிச்சதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ். ஆஸ்கல்மின்தஸ்க்கு வந்து அஃபன் வார்ம் ஷேப்டு எலாங்கேட்டட். இது வார்ம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எலாங்கேட்டட்னா நீளமாக இருக்கிறது, ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து ஆஸ்கல்மின்தஸ். த பாடி ஆஃப் த ஆஸ்கல்மின்தஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான் டயக்ராமு. மேல் ஃபீமேல் இப்படி இருக்குது. த பாடி ஆஃப் ஆஸ்கல்மின்தஸ் இஸ் சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன், ஹென்ஸ் த நேம் ரவுண்ட் வார்ம்ஸ். ரவுண்டாக இருக்கிறது.
They may be free-living, aquatic and terrestrial, parasitic in plants and animals. Roundworms have organ system level of body organization. They are bilaterally symmetrical, triploblastic and pseudocoelomate animals. Alimentary canal is complete with a well-developed muscular pharynx. An excretory tube removes body wastes from the body cavity through the excretory pore. Sexes are separate, dioecious. Dioecious na male female தனித்தனியாக இருக்கிறது தான் dioecious. Males and females are distinct. Often females are longer than males. Fertilization is internal and development may be direct. The young ones resemble the adult or indirect. Dioecious சொல்லலாம். Often females are longer. Fertilization is internal. ஓகே, நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்வார்ம், உஷேரியா, ஆஸ்காரிஸ் ரவுண்ட்வார்ம், உஷேரியா ஃபிலேரியா வார்ம், ஆன்சிலோஸ்டாமா ஹூக்வார்ம். ஓகேங்களா. வார்ம் அதான் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து வார்ம் ஷேப்டு இருக்கும். இங்கே பாருங்க, சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன் இன்ஸ் த நேம் ரவுண்ட் வார்ம்ஸ். ஆஸ்கலம் இன்டென்ஸ்னா ரவுண்ட் வார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் அனலிடா. அனலிடா தான் எர்த்வார்ம்னு சொன்னேன். பாடி செக்மெண்டேஷன் லைக் ரிங்கு மாதிரி இருக்கும் பாடி செக்மெண்டேஷன். பாருங்க, பாடி செக்மெண்டேஷன் வந்து அனலிடா ஆர்த்ரோபோடாக்கு செக்மெண்டேஷன் இருக்குது. அதனால தான் பாடி செக்மெண்டேஷன் லைக் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் இதை ஃபைலம் அனலிடா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். They may be aquatic, marine and freshwater or terrestrial, free-living and sometimes parasitic. They exhibit organ system level of body organization and bilateral symmetry. They are triploblastic, metamerically segmented and coelomate animals. Their body surface is distinctly marked out into segments or metamers, and hence the phylum name Annelida. They possess longitudinal and circular muscles which help in locomotion. Aquatic annelids like Nereis possess lateral appendages, parapodia which help in swimming. A closed circulatory system is present. Nephridia help in osmoregulation and excretion. Neural system consists of a paired ganglia connected by lateral nerves to a double ventral nerve cord. Nereis, an aquatic form, is dioecious, but earthworms and leeches are monoecious. Reproduction is sexual. இல்லைன்னா ரெண்டுமே சொல்கிறாங்க, டையூஷியஸும் இருக்குது, மோனோஷியஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் நெரீஸ், ஃபெரிட்டிமா அண்டு இருதினாரயா. எர்த்வார்ம் பிளட் சக்கிங் லீச். அதான் பிளட் சக்கிங் லீச்னா அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க தமிழ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இதோட சேலியன் ஃபீச்சர்ஸ் வந்து அதான் ஆர்த்ரோபோடா நான் சொன்னேனே, எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் கியூட்டிக்கல்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அண்ட் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ்ன்னு சொன்னேன். இதோட சேலியன் ஃபீச்சர்ஸ் இதோட அதான் ஆர்த்ரோபோடாக்குன்னா இன்செக்ட்ஸ். இந்த எக்ஸோஸ்கெலட்டன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கியூட்டிக்கல்னால ஆனதுன்னு சொல்கிறாங்க. This is the largest phylum of Animalia which includes insects. இன்செக்டையும் இன்க்ளூட் பண்ணது. Over 2/3 of all named species on earth are arthropods. Over 2/3 இப்போ 2/3 சொல்கிறாங்க. எல்லாம் எர்த்தில் இருக்க ஸ்பீஷஸில் 2/3 வந்து இந்த ஆர்த்ரோபோட்ஸ் தான் சொல்கிறாங்க. They have organ system level of organization. They are bilaterally symmetrical, triploblastic, segmented and coelomate animals. The body of arthropods is covered by chitinous exoskeleton. The body consists of head, thorax and abdomen. They have jointed appendages, arthros joint, poda appendages. Respiratory organs are gills, book lungs are tracheal system. Circulatory system is of open type. Sensory organs like antennae, eyes, compound and symbol. Statocysts or balance organs are present. Excretion takes place through Malpighian tubules. They are mostly dioecious. Fertilization is usually internal. They are mostly oviparous. Development may be direct or indirect. ஓவிபேரஸ்னால் வந்து எக்கு இது பண்ணுறது தான் ஓவிபேரஸ். ஓகேங்களா. Development may be direct or indirect. Example, economically important insects.
Apis, Bombyx, Lacifer, lac insect. Apisனா honeybee, Bombyx silkworm, Lacifer lac insect. Vectors Anopheles, Culex and Aedes mosquitoes. Gregarious pests Locusta locus, living fossil Limulus king crab. Next phylum Mollusca. Mollusca ஓட salient features பார்த்துக்கலாம். External skeleton of shell usually present. இதில் exoskeleton of cuticle. இது external skeleton of shell usually present. shell இருக்குன்றாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஷெல்லு ஏலை இது மாதிரி ஷெல் இருக்கும். திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். அனிமல் ஃபைலமில் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்ரோபோடா, செகண்டு மொலஸ்கா. மொலஸ்காஸ் ஆர் டெரிஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக் லிவிங் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் animals. They are bilaterally symmetrical triploblastic and coelomate animals. Body is covered by a calcareous shell and is unsegmented with a distinct head, muscular foot and visceral hump. A soft and spongy layer of skin forms a mantle over the visceral hump. The space between the hump and the mantle is called the mantle cavity, in which feather-like gills are present. They have respiratory and excretory functions. The anterior head region has sensory tentacles. The mouth contains a file-like grasping organ for feeding called a radula. They are usually dioecious and oviparous with indirect development. Example: phyla, apple snail, pink data, pale oyster, sepia, cuttlefish, loligo, squid, octopus, devilfish, apricia, sea hare, dentalium, tusk shell and Chetopleura chiton. எனக்கு ஓவி பேரஸ்க்கும் விவி பேரஸ்க்கும் ஒரு இது மட்டும் பார்த்துறேன். ப்ரொடியூசிங் எக்ஸ் ரேதர் தென் லைவ் பேபிஸ். ஓவி பேரஸ்னால் அதான் ப்ரொடியூசிங் எக்கு போடுற அனிமல்ஸ் தான் ஓவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. இமேஜஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓவி பேரஸ் அண்ட் விவி பேரஸ். ஓவி பேரஸ்னால் முட்டை போடுறது, விவி பேரஸ்னால் வந்து டேரெக்டாக அது குட்டி போடுறது தான் வந்து விவி பேரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைலம் எக்கினோடெர்மாட்டா. எக்கினோடெர்மாட்டாவோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், ரேடியல் சிமெட்ரி. இதுதான் அதோட சைலண்ட் ஃபீச்சர். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், ரேடியல் சிமெட்ரி. These animals have an endoskeleton of calcareous ossicles and hence the name Echinodermata. எண்டோஸ்கெலட்டன் வந்து calcareous ossiclesனால ஆனதுன்னு சொல்கிறாங்க எக்கினோடெர்மாட்டாக்கு. அதனால தான் எக்கினோடெர்மாட்டான்னு பேர் வந்திருக்குன்றாங்க. ஸ்பைனி பாடிடு, all are marine with organ system level of organization. The adult echinoderms are radially symmetrical but larvae are bilaterally symmetrical. லார்வே மட்டும்தான் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பைலேட்ரல் சிமெட்ரியாக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து அடல்ட்ஸ் வந்து ரேடியல் சிமெட்ரிக்கல் தான். They are triploblastic and coelomate animals. Digestive system is complete with mouth and on the lower side and anus on the upper. The most distinctive feature of echinoderms is the presence of water vascular system, which helps in locomotion, capture and transport of food and respiration. An excretory system is absent. Sexes are separate. Reproduction is sexual. Fertilization is usually external. Development is indirect with free swimming larvae. Example: Asterias, Echinus, Antedon, Cucumaria and Ophiura. எக்ஸாம்பிள் ஆஃப் இதில் வந்து முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஒரு டவுட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலம் டீனோஃபோரால பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ். அது இது கிடையாது. இதில் ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி பை ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் செக்ஷுவலி பை ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே, இது கூட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட்டு போகிறேன்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். An excreted system in sexes are separated. Reproduction is sexual, fertilization is usually external, development is indirect with free swimming larvae. Examples வந்து Asterias starfish, Echinus sea urchin, Antedon sea lily, Cucumaria sea cucumber, and Ophiura brittle star. Next phylum Hemichordata. ஹெமிகார்டேட்டாவோட salient features பார்த்துடலாம். Worm like with proboscis, collar and trunk. Worm like with proboscis, collar and trunkன்றாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஹெமிகார்டேட்டா வாஸ் earlier considered as a subphylum under phylum Chordata. இது முன்னாடி வந்து கார்டேட்டாலே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து ஹெமிகார்டேட்டான்னு ஒன்று தனியாக பிரிச்சிட்டாங்க. But now it is placed as a separate phylum under Non-Chordata. This phylum consists of a small group of worm-like marine animals with the organ system level of organization. They are bilaterally symmetrical, triploblastic and coelomate animals. The body is cylindrical and is composed of an anterior proboscis, a collar and a long trunk. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த proboscis இது என்னென்னு. proboscisனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல இந்த கேப் மாதிரி, இந்த ஃபிகர் 4.15 பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஹெட்டில் இருக்குல்ல அதுதான் வந்து proboscis. காலர் அண்ட் ட்ரங்க்னா என்னென்னா, காலர்னால் இந்த இங்கே சென்டரில் இருக்குல்ல ஓப்பன் மாதிரி தெரியுதுல்ல அதுதான் வந்து காலரு. ட்ரங்க்னால் வந்து இந்த கீழே டாட்டாக இருக்குல்ல அதுதான் வந்து ட்ரங்க்கு. Circulatory system is of open type. Respiration takes place through gills. Excretory organ is proboscis gland. Sexes are separate. Fertilization is external. Development is indirect. Next phylum Chordata. Chordata தான் நம்ம இந்த கொஷினோட ஃபஸ்ட் நம்ம இந்த பார்க்கும்போதே அந்த கொஷின்லேயே கேட்டிருந்தோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் கில் சீட்ஸ்ன்னு இருந்தது. கார்டேட்டா நோட்டோகார்ட் ப்ரெசன்ட் இருக்கும். அதுக்கடுத்து போஸ்ட் அனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நர்வஸ் சிஸ்டம் வந்து டார்சலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பின்னாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். Animals belonging to phylum Chordata are fundamentally characterized by the presence of a notochord, a dorsal hollow nerve cord and paired pharyngeal gill slits. இதுதான் வந்து மெயினான முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். They are bilaterally symmetrical, triploblastic, coelomate with organ system level of organization. They possess a post-anal tail and a closed circulatory system. Presents a கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். கார்டேட்ஸ்க்கு வந்து நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் கார்டேட்ஸ்லாம் வந்து நோட்டோகார்டு ஆப்சென்ட்டு. கார்டேட்ஸ்னாலே நோட்டோகார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அதுதான் வந்து கார்டேட்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல், ஆலோ அண்ட் சிங்கிள். ஒரே ஒரு சிங்கிளாக ஒன்று இருக்கும். இதுக்கு வந்து டபுள்னு கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் வென்ட்ரல், முன்னாடி இருக்கும். சாலிட் அண்ட் டபுள். சாலிட்னால் அந்த உள்ளே ஏதாவது இருக்கும். இது வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் தான் இது. இந்த கில் ஸ்லிட்ஸு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். போஸ்ட் ஆனல் பாட்டு, கில் ஸ்லிட்ஸு, நர்வ் கார்டு, நோட்டோ கார்டு. ஹியூமன்ஸுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். எம்ப்ரியோ ஸ்டேஜில் டெவலப் ஆகிட்டோடனே அந்த நோட்டோ கார்டு வந்து வெர்டெப்ரேவாக மாறிடும். கில் ஸ்லிட்ஸ் வந்து ஃபேரிங்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இந்த கில் ஸ்லிட்ஸ்லாம் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அது வழியாக தான் அது வந்து ரெஸ்பிரேஷனை பண்ணும். Phylum Chordata is divided into 3 subphyla: Urochordata or Tunicata, Cephalochordata and Vertebrata. இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க சப்ஃபைலம். இந்த சப்ஃபைலம் தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. Urochordata and Cephalochordata are often referred to as protochordates and are exclusively marine. In Urochordata, notochord is present only in larval tail. Urochordataல பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லார்வல் டெயிலில் மட்டும்தான் நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். while in Cephalochordata it extends from head to tail region and is persistent throughout their life. Cephalochordataல வந்து நோட்டோகார்டு வந்து லைஃப் லாங் கூடியே இருக்குன்றாங்க. வெர்டெப்ரேட்டாக்கு வந்து வெர்டெப்ரேவாக மாறிடும்.
ஓகேவா. யூரோகார்டேட்டாக்கு வந்து லார்வாவில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செஃபலோகார்டேட்டாக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். வெர்டெப்ரேட்டாக்கு வந்து வெர்டெப்ராவாக மாறிடும் அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜுக்கு அடுத்தது. த மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஃபைலம் வெர்டெப்ரேட்டா எக்ஸாம்பிள் வந்து யூரோகார்டேட்டா ஆசிடியா, சால்பா, டோலியோலம், செஃபலோகார்டேட்டா பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சஸ் அண்ட் லான்ஸ்லெட். The members of subphylum Vertebrata possess notochord during the embryonic period. The notochord is replaced by a cartilaginous or bony ஒன்று கார்டிலேஜினஸாக மாறிடும் ஆர் போனி வெர்டெப்ரல் காலமாக மாறிடும் வெர்டெப்ரேட்ஸ்க்கு. Thus all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. Besides the basic chordate characters, vertebrates have a ventral muscular heart with 2, 3 or 4 chambers, kidneys for excretion and osmoregulation, and paired appendages which may be fins or limbs. ஒன்று ஃபின்ஸ் இருக்கும் வெர்டெப்ரேட்ஸுக்கு, அப்படி இல்லைனா லிம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பேர்டு அப்பண்டேஜஸ். வெர்டெப்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிவிஷன், ஏக்னேத்தா, க்னாத்தோஸ்டோமேட்டா. ஏக்னேத்தாவில் கிளாஸ் 1 சைக்ளோஸ்டோமேட்டா, க்னாத்தோஸ்டோமேட்டாவில் வந்து பிஸ்ஸஸ், டெட்ராபோடா. இது பிஸ்ஸஸ்னால் ஃபின்ஸ் இருக்கும், டெட்ராபோடாவுக்கு வந்து லிம்ஸ் இருக்கும். ஃபின்ஸுக்கு இருக்கிறது வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துடும். லிம்ஸுக்கு வந்து ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸு, மேமல்ஸில் தான் வந்து பால் ஊட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஹியூமன்ஸ். ஆம்ஃபிபியான்றது வந்து அந்த இதுதான் ஆம்ஃபிபியன்ஸ். இந்த ஃப்ராக்ஸ்லாம் வந்துடும், ஃப்ராகு இதெல்லாம் வரும். ரெப்டைல்ஸ்லாம் வந்து இதுதான் ரெப்டைல்ஸ். இந்த ஸ்னேக்கு, இந்த முதலை, இந்த பச்சைவந்தி இதெல்லாம் வந்துடும். ஏவ்ஸ்லாம் வந்து பேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு மேமல்ஸ் வந்து இதுதான் பால் ஊட்டின்ட்டுருவாங்க. மேமல்ஸ்னால் வந்து பால் ஊட்டி. இதில் மேமல்ஸில் வந்து முக்கியமானது நீங்கள் ஒன்றுன்னு பார்த்துக்கணும். முக்கியமானதுன்னு இல்லை, இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ஏ டயக்ராம் இருக்குல்ல, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பால் கொடுக்கும், ஆனால் வந்து அது வந்து முட்டை போடும்னு சொல்லுவாங்க. முட்டை போட்டுட்டு இது மட்டும்தான் முட்டை போடும், ஆனால் வந்து பால் கொடுக்கும். மீதி எதுவுமே முட்டை போடாது, ஸ்ட்ரைட்டாக குட்டி போட்டுரும். ஓவி பேரஸ் இங்கே பாருங்கள், ஓவி பேரஸ் இது மட்டும் ஓவி பேரஸ் முட்டை போடும். மீதி எல்லாமே விவி பேரஸில் வந்துடும் மேமல்ஸில். ஓகேவா. ஓகே, இந்த இதுதான் நான் சொன்னது டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அந்த வெர்டெப்ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஆர்டரில் வந்துடும். நான் முன்னாடி காமிச்சேன்ல, இங்கே பாருங்கள், ஃபைலம்க்கு அடுத்தது கிளாஸில் வந்து மேமல்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். மேமல்ஸு, அந்த ஏவ்ஸு, ரெப்டைல்ஸு, ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து கிளாஸ் ஆர்டரில் வந்துடும், கிளாஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸுக்கு அடுத்தது ஆர்டர்னு ஒன்று இருக்கும், அது வந்து ப்ரைமேட்ஸ், அதுக்கடுத்து ஃபேமிலி, ஜீனஸ். இப்போ நம்ம வந்து அனிமல்ஸும் கார்டேட்ஸும் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.